ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து ஹோம் டூர் விளாக் தாங்க. லாஸ்ட் வீக் குரோஷியா ட்ரிப் போயிருந்தோம். ஒரு 5 டேஸ் இந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. அதனால மோர் ஓவர் எங்க அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதனால சரி இதை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்பார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து சி வியூவும் நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் போட்டிருந்தோம். பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 100 யூரோஸ் வந்தது. பட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இது அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதனால தான் இது போட்டோம். பட் வீடு வந்து ரொம்ப சூப்பர்பாகவே இருந்தது. மோர் ஓவர் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தது. என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் இது மாதிரி கோட் ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து நம்மளோட கோட்ஸ் எல்லாத்தையுமே இல்லை ஜாக்கெட் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிக்கிறக்காக. ரைட் சைடில் இது மாதிரி ஷூ ரேக் ஒன்று, ஷூ ரேக்குக்கு மேலே மிரர் கொடுத்துருந்தாங்க. மோர் ஓவர் எல்லார் வீட்லேயுமே வந்து வீட்டுக்குள்ளே தான் இந்த ஷூ ரேக் அந்த என்ட்ரியில் வைக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாமே சுற்றியும் கடலுங்களா குரோஷியாவில். அதனால வந்து இந்த சிப்பி இது மாதிரிலாம் கொஞ்சம் டெக்கோருக்கு முன்னாடி அந்த ஷூ ரேக் மேலே வச்சுருந்தாங்க. நார்மல் ஷூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ ரேக்ல வச்சுக்கலாம். இதே வெட்டானது பார்த்தீங்கன்னா வெட்ரெயின் தனியாக ஒன்று இருக்கும். அதை தான் வாங்கி நம்ம வைக்க முடியும். அண்ட் அந்த ஷூ ரேக்கு மேலேயே ஒரு மிரர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரூம். இது வந்து 3 ஜிம்மர் அப்பார்ட்மெண்ட். 3 ஜிம்மர்னா ஹால் பிளஸ் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். இது வந்து கிண்டர் ரூம். பட் இங்கே வந்து பெட் அண்ட் காட் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரூம்ல வந்து வார்ட்ரோப் இல்லாதனால நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணி வச்சுக்கிறக்காக இது மாதிரி கோட் ஹேங்கிங் அந்த ரூம்குள்ளேயே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 சைட் டேபிளும் வந்துடும். இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியானது, பட் நல்லா இருந்தது. அடுத்தது இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் பக்கத்துலேயே இன்னொரு ரூம். இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது. பெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம். நாங்க இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ரூம்லயே படுத்துட்டே பார்க்கறக்காக டிவியும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டிவி ஆன் பண்ணவே இல்லை. வர்றதே லேட் நைட்ல. அதனால எங்களுக்கு படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில ரெடியாகி கிளம்புறக்கே கரெக்டா இருந்தது. குரோஷியா வந்து ஹாட்டஸ்ட் கண்ட்ரிங்கிறங்காட்டி இங்க வந்து எல்லா ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று விஷயம் ஏசி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இந்தியா வெயில மிஞ்சிடும் போல. நாங்க போன அன்னைக்கு 38, 39 டிகிரிஸ் அடிச்சதுங்க வெயில். ஏசி இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். கம்ஃபர்டபுளா இருந்திருக்காது தூங்குறதுக்கு. நானும் வந்து ஜெர்மனி மாதிரி இருக்கும், ஏசி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு படுத்தேன். பட் வந்து ஏசி இருந்ததெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்தான். அதுக்கப்புறம் பெட்டு பக்கத்துலேயே வந்து 2 சைட் டேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. சைட் டேபிள் சூப்பராக இருந்தது பார்க்கறக்கு. அண்ட் அதுக்கு மேலே ஒரு நைட் லேம்ப் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். டார்க் மோட்னா வேணும்னா டார்க் மோட், இல்லைனா லைட் மோடு வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது அது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க, பெரிய வார்ட்ரோப். நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருக்கோம். அண்ட் அவங்களே வந்து பில்லோஸ், அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, ஃப்ளீஷு எல்லாத்தையுமே கொடுத்துடுவாங்க. இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே தான். இதே தான் வந்து நான் ஹாலில் நம்ம வீட்டில் போட்டிருக்கேன். இந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குங்க. மோர் ஓவர் இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து எந்த ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஜெர்மனியில் நாங்கள் இருக்கிற இடத்துலையும் அப்படிதான். எந்த வீட்லேயுமே வந்து ரூம்லையே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது இல்லை நம்ம ஊர் மாதிரி. ஒரு வீடுனா செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் 2 பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. பட் அட்டாச்சு பாத்ரூம் எங்கேயுமே கொடுத்து நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். மேபி தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு லாங் ஸ்டே, இது வந்து ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட் தான். அதனால வாஷிங் மிஷினும் கொடுத்துருந்தாங்க. நம்ம க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து துவைச்சு காய போட்டிருக்கிறதுக்காக. அண்ட் வந்து எல்லாம் மோர் ஓவர் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே பாத்ரூம் வந்து இது மாதிரி தான் இருக்குங்க. வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு 2 இருக்கும். வெட் ஏரியாவுக்கு இது மாதிரி கிளாஸ் போட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம்லேயே சைடில் ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கிறதுக்கு மாதிரி. அதுலேருந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பக்கத்துலேயே இருக்கிற டோர், அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஹால் கம் கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான். இங்கே எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து செப்பரேட் கிச்சன் இருக்கிறதே கிடையாது. ஓப்பன் கிச்சன் தான். ஹால்லேயே கிச்சன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடுல கிச்சன் பிளஸ் டைனிங் இருந்தது. ரைட் சைடுல இது மாரி 2 பிளான்ட்ஸ் குடுத்து, நடுவுல ஒரு வுடன் ரேக் குடுத்திருந்தாங்க. இந்த வுடன் ரேக் எதுக்கும் இல்லங்க. ஒயின் அண்ட் பியர் பாட்டில் வச்சுக்கிறதுக்காக. மோஸ்ட்லி வந்து டூரிஸ்ட் நெறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறக்காகவும் இத வச்சிருக்கலாம். ஜெர்மனில இந்த ரேக் வந்து ரொம்ப ஃபேமஸ். தண்ணி விலைய விட பியர் விலை வந்து ஜெர்மனில ரொம்ப கம்மியா இருக்குங்க. அண்ட் அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, டிவி லோ போர்ட் மேல தான் இந்த டிவி வச்சிருந்தாங்க. பர்பிள் கலர்ல குடுத்திருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது அந்த லோ போர்ட் பார்க்கறதுக்கு. பக்கத்திலேயே யோகா மேட்டும், இந்த நைட் லேம்பும் குடுத்திருந்தாங்க. மேபி நம்ம யோகா பெர்சனா இருக்க வாய்ப்பு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறக்காக குடுத்திருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. இந்த பர்பிள் கலர் பிளான்ட் வந்து ஒரிஜினல் பிளான்ட்ன்னு தான் டச் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த வீட்ல எனக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா, கிச்சன் தான். ரொம்ப ஸ்பேஷியஸான கிச்சன். ரொம்ப அழகா இருந்தது. நெறைய பொருள் வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லயும் வச்சுக்கலாம். நெறைய பொருள் ஸ்டோர் பண்றதுக்கு நெறைய ரேக்ஸும் இருந்தது. அழகா இருந்தது இந்த கிச்சன் பார்க்கறதுக்கு. இந்த கிச்சன் வீடியோ வந்து நான் தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோல போடுறேங்க கிச்சன் டூர். இந்த வீடியோல நம்ம ஆட் பண்ணோம்னா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போற மாரி இருந்தது. அதனால கிச்சன் டூர் வந்து நான் தனியா போடுறேன். கிச்சனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சீட்டர் டைனிங் டேபிள் குடுத்திருந்தாங்க. இதுல வந்து கொஞ்சம் டெக்கோருக்கு அந்த ஃப்ளவர் வேஸ் வச்சு டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்திலேயே இந்த லாஸ்ட் கார்னர்ல ஒரு 4 சீட்டர் சோஃபா. சோஃபாக்கு முன்னாடி டெப்பிஷ் போட்டு, அதாவது கார்பெட் போட்டு அதுக்கு மேல காஃபி டேபிள் குடுத்திருந்தாங்க. காஃபி டேபிள் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் தீம்ல இருந்தது. அண்ட் சோஃபாக்கு மேல இருக்கிற வால்ல குரோஷியா ஃபேமஸ் சி ஆர்கனோட ஃப்ரேம் வந்து அங்க ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம எக்ஸர்சைஸ் பெர்சனா இருப்போமா? இல்ல வந்து இந்த வீட்டோட ஓனர் எக்ஸர்சைஸ் பெர்சனான்னு எனக்கு தெரியல. நம்ம மார்னிங் எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிறக்காக இது வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சி வியூ தெரியும்ன்ட்டு. இங்க இந்த ஹால்வேயோட டோர் கிட்ட தான் வந்து பால்கனி. இங்க இருந்து பார்த்தோம்னா சி வியூ நல்லா தெரியும். பட் இந்த செடி, மரம்லாம் வளர்ந்தங்காட்டி சரியா தெரியல. கடைசி வரைக்கும் எங்கனால இந்த வீட்டோட பால்கனி தான் ஆக்சஸ் பண்ண முடியல. டோர் எங்கேயோ லாக் ஆயிடுச்சு. கடைசியில நாங்க வெக்கேட் பண்ணிட்டு வரும்போது அவங்க கிட்ட சொன்னதுக்கு சொல்லியிருந்தா நான் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துருப்பேன்ல அப்டின்னாங்க. பட் எங்களுக்கு அது ரொம்ப அவசியமாவும் படல. சரி ஓகே பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுதான் இந்த வீட்டோட ஓவர் வியூங்க. கிச்சனுக்கு முன்னாடி டைனிங், பக்கத்திலேயே சோஃபா, சோஃபாக்கு முன்னாடி டிவி அண்ட் கிச்சன் பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய விண்டோ குடுத்திருந்தாங்க. மேபி நம்ம சன்லைட் உள்ள படுறதுக்காக கூட இருக்கலாம். அது வந்து இன்னுமே இந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் குடுக்குற மாரி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.